கொக்கா மொக்க இதாண்டா படம்னா படம் பயங்கரமான படம். காரா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து சூப்பரான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. இது பார்த்திங்கன்னா துணிவாட்டமும் இருக்காது நீங்கள் பார்க்குறக்கு. அப்புறம் மற்ற ஹீஸ்ட் படம் மாதிரியும் இருக்காது. எனக்கு இது பார்த்தப்ப பார்த்திங்கன்னா காமெடியாக தான் இருந்தது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா யூத்தில் கென்னுக்கு அப்பாவை நடித்த நம்ம சூரஜ் தான் வந்து மலையாள ஆக்டர் தான் அதில் நடிச்சிருக்காங்க. மலையாள ஆக்டர் யாராவது 1, 2 பேர் இதில் வந்தாவே பார்த்தீங்கன்னா முழு ஃபில்முமே கேரளா ஃபில்ம் மட்டும்தான் இருக்கும். அப்படியே கேரளா தான் சின்ன சின்ன படமாக எடுத்து அவங்க ரியலிஸ்டிக்காக தான் எடுப்பாங்க. நேச்சராக எடுத்து பயங்கரமாக நிறையா படம் வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு படமாக. அதனால் வந்து நம்மளும் எதார்த்தத்துலேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக எடுத்தது தான் வந்து இந்த கரங்கிற படம். இந்த படம் வந்து திருட்டு அடிப்படையாக கொண்டு எடுத்தது தான். திருட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாது. என் ட்ரைலர்லேயே வந்து பின் எடுத்திருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா வந்து இந்த போலீஸும் தனுஷும் மீட் பண்ணுற சீன் ஒவ்வொரு சீனுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் பயங்கரமாக கை தட்டுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் செதுக்கி வச்சுருப்பாங்க. நான் சூரஜோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற சீன் எல்லாமே வந்து காமெடியாக தான் இருக்கும். அப்புறம் அவங்க தேடுற சீனும் பார்த்திங்கன்னா வரப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் காமெடியாக தான் இருக்கும். இந்த ஃபைட் சீனும் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி தள்ளியிருக்காரு தனுஷ். எந்த அளவுக்கு வந்து திருட்டு சீன் வந்து பயங்கரமாக செதுக்கி எடுத்திருக்காங்களோ, சூதுகவும் படம் பார்த்து எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.